வணக்கம் ஐஎஸ்எஸ் நேர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரிலையன்ஸ் ஏற்றமும் மார்க்கெட்டின் ஏற்றமும் பார்க்குறோம். நம்ம ரிலையன்ஸ் ஏன் ஏறி இருக்கு, மார்க்கெட் ஏன் ஏறி இருக்கு, இந்த ரெண்டு விஷயம் பார்க்கலாம். முதல்ல ரிலையன்ஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்லாம் வந்து ஒரு மாசத்துல 12% போகிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 7.7 7.8% மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது ஏறி இருக்கு. உங்களுக்கு தெரியும், ரிலையன்ஸோட வெயிட் வந்து நிஃப்டியில் வந்து கிட்டத்தட்ட 12.85% 12.9% வெயிட். ஸோ அதனால் என்ன, இன்னைக்கு மார்க்கெட் ஏற்றம் 385 பாயிண்ட் நிஃப்டியில் ஏறி இருந்தால் 200லேருந்து 230 பாயிண்ட் டெஃபினட்டாக ரிலையன்ஸாலேயே மார்க்கெட் ஏறி இருக்கும். அப்போ ஏன் ரிலையன்ஸ் இன்னைக்கு ஏறி இருக்கு நம்ம பார்க்கலாம். ரிலையன்ஸ் இன்னைக்கு ஏறி இருக்கு ரீசனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, குவார்டர் தேர்ட் ரிசல்ட் வந்தபோது அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 22% எக்ஸ்பெண்டிச்சர். எதனால குறைஞ்சிருக்கு எக்ஸ்பெண்டிச்சர்னா, ரிலையன்ஸ் ஜியோட எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது நிறுத்திட்டாங்க அப்படின்றாங்க. அதோட ரிலையன்ஸ் ரீட்டைலே என்ன சொல்கிறாங்க, அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ஃபர்தராக குறையும் அப்படின்றாங்க. 2024-25 ஃபினான்ஷியல் 24-25 குறையுன்றாங்க. இந்த ரெண்டு ரீசனால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு அதீதமாக இந்த மாதத்தில் ஏறி இருக்கு. பட் ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, லாஸ்ட் மாதம் நவம்பர் 2 டிசம்பர் ஐ திங்க் மிட் ஆஃப் தி வீக்கில் ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பேசியிருந்தோம். அவங்க ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலையன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா ஃபண்ட்லேயும் ரிலையன்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஏ ஸ்கீம், பி ஸ்கீம், சி ஸ்கீம், டி ஸ்கீம், எந்த ஸ்கீம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து 8லேருந்து 10% இருக்கும். அது ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி தான், மிட் கேப் இருந்தாலும் இந்த ஃபண்டு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன அப்படின்னு கேட்டபோது அவங்க ஏதோ சம் டேட்டா வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் பேச மாட்டோம் நாங்கள் எப்பயுமே. பட் நீங்கள் இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணதுனால எங்கள் ரேடாரில் வந்து இது ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்குது ரிலையன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் வாங்கியிருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, நான் எல்லா வெரைட்டிலையும் வாங்கி வச்சிருக்காங்க. பட் வந்து அவரோட அவ்வளோ கன்விக்ஷன் இருந்தது டிசம்பர் மாதம். அதோட எஃபெக்ட் இந்த ஜனவரியில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது, மார்க்கெட் ஏன் ஏறி இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட நிஃப்டி 1.8%, சென்செக்ஸ் 1.76%, மிட் கேப் 1.68%, பிஎஸ்சி கேபிட்டல் குட்ஸ் 2.8%. இந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட் நிறைய ஏறி இருக்கு. ஈவன் கன்சூமர் டியூரபிள்ஸ் ஆல்சோ 1.93%. இப்போ எல்லாமே மார்க்கெட் ஏறி இருக்கு. இன்னொரு ரீசன் மார்க்கெட் இன்னைக்கு ஏறினதுக்கு என்ன அட்ரிபியூட் பண்றாங்கன்னா, பீகார்ல என்ன ஆச்சு, திடீர்னு இந்த ஜேடியும் பிஜேபியும் அலையன்ஸ்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க நேற்று. அது என்ன, அதோட என்ன ரீசன் என்ன சொல்றாங்க, டிஎம்சி அவங்க தனியா போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாப்ல ஏபிபி தனியா போறாங்க. இது மாதிரி ஆப்போசிஷன் ஓட்டு ஸ்பிளிட்டா இருக்கனால இந்த ரூலிங் பார்ட்டி திருப்பி இன்னொரு வாட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். 1-2 மாசம் முன்னாடி கூட வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த கவர்மெண்ட்டே திருப்பி வந்தால் பாலிசி கண்டினியூட்டி வந்ததுனால மார்க்கெட் ஃபேவரபிளாக இருக்கும். அப்போ இன்னைக்கு ஏறினதுல மார்க்கெட் இன்னொரு ரீசன் வந்து இந்த பாலிசி கண்டினியூட்டி இருக்கும், இந்த கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணான்னு மார்க்கெட் ஃபீல் பண்ணுறதுனால இன்னைக்கு ஏற்றிட்டாங்க. இப்போ நம்மளுக்கே பார்த்துருக்கோம், லாஸ்ட் வீக்லலாம் நிறைய டெக்னிக்கல் அவுட்புட்ஸ் எல்லாம் மார்க்கெட் கரெக்டாகவும் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கொஞ்சம் நல்ல ரீசனபிளாக ஏறி இருக்கு. இந்த மொமெண்டம் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இந்த பட்ஜெட் ரன் அப் டு த இன்ட்ரீம் பட்ஜெட் ஏதாவது ஃபேன்சி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் இன்னொரு லெக் ஆஃப் புஷ் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இப்போ எப்பயுமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக பார்த்து புக் பண்ணாதீங்க ப்ராஃபிட்டை. உங்களோட இலக்குகளை அடைஞ்சா ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, இல்லாட்டி ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. இப்போ இலக்குகள் அடையாமல் யாராவது மார்க்கெட் ஏறி இருக்குன்னு புக் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பேட், என்னடா மார்க்கெட் இவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்றது, இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணுங்க. அப்படி முதலீடு பண்ணீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸே வராது. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர், மைசெட். மேலும் ஒரு சுவையான வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.